அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட டைப்பில் லூப்பிங் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டைப் பிரான்ச்சிங் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லூப்பிங் மற்றும் அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து n நம்பர் ஆஃப் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது C#. அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வைல் லூப் ஃபார் லூப் இருக்குது. எக்ஸிட் கண்ட்ரோலில் வந்து டூ வைல் லூப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வைல் லூப்லேயும் ஃபார் லூப்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து இனிஷியலாகவே கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம், ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ அதனால் என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் டூ வைலில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை 2 இருக்குது, வைல் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைல் லூப் பார்க்கலாம். வைல் லூப் என்ன பண்ணுன்னா கண்டிஷனை வந்து செக் பண்ணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பிளாக் வந்து n நம்பர் ஆஃப் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வைல் லூப். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வைல், அதுக்குள்ளே வந்து கண்டிஷன் கொடுக்க போகிறீங்க பேராந்தசிஸ்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் செமிகோலன், ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். சின்டாக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இப்போ வைல் லூப்போட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வைல் லூப் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். லாஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா 1 to 10 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கோடிங் தான் இப்போ எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட் i = 1. ஸோ ஐயில் வந்து நான் என்ன அசைன் பண்ணியிருக்கேன் 1 ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ ஐயில் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வைலில் போயிட்டு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் 10 இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த லெஸ் தென் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ நான் கிரேட்டர் தென் கொடுத்துட்டா 1 > 10 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ வெல் ஆகிடும், நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் லெஸ் தென் கொடுத்துருக்கேன். ஸோ 1 < 10. ஸோ அப்போ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது ஐயில் இனிஷியலாக 1 இருக்குது. ஸோ அதனால 1 < 10 சாட்டிஸ்ஃபை ஆகுது, உள்ளே வருது. உள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து லாஜிக் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 1 கிடைச்சிச்சுன்னா ஆட் நம்பர் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதே நான் வந்து 2 / 2 ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சுன்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு தேவை வந்து ஆட் நம்பர். ஸோ அதனால வந்து இந்த லாஜிக் எழுதிருக்கேன். இஃப்ல போயிட்டு 1 mod 2, ஸோ அதாவது 1 / 2 ≠ 0. 1 / 2 ≠ 0, ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல. ஸோ 1 தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து 1 வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகிடும் ஐ வேல்யூ வந்து 2 ஆகிடும். ஸோ 2 < 10 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வரும் 2 / 2 ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது, ஏன்னா அது ஈவன் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 3 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐ வந்து 3 < 10. ஸோ கரெக்டு. அப்போ 3 / 2 ≠ 0 பார்க்குது. ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது, ≠ 0. ஸோ அதனால நம்மளுக்கு 3 பிரிண்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஐ வேல்யூ 4 ஆகிடுது. 4 < 10. 4 / 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை ≠ 0. ஸோ அதனால 4 வந்து பிரிண்ட் ஆகாது. திருப்பி மேலே போவோம் 5 < 10 பார்க்கும். 5 < 10. ஸோ கண்டிஷன் கரெக்டு. ஸோ அப்போ 5 / 2 ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது, 0 கிடைக்கல ரிமைண்டரு. ஸோ அப்போ 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸாக நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் 6 ஆகிடும் ஐவோட வேல்யூ. ஸோ 6 < 10 ட்ரூ. அப்போ 6 / 2 ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தேவை ≠ 0. ஸோ அப்போ 6 பிரிண்ட் ஆகாது, வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 7 போகும். 7 < 10 ஐ வேல்யூ 7 ஆகிடும். 7 < 10 ட்ரூ. ோ 7 / 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ ≠ 0 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதனால வந்து 7 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ திருப்பி 8 போகும். 8 < 10 நாம் பார்க்கும் ட்ரூ. ஸோ அப்போ 8 mod 2 ≠ 0 செக் பண்ணும். ஸோ அப்போ 8 / 2 ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவை ≠ 0. ஸோ அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஐ வேல்யூ வந்து 9 ஆகிடும். 9 < 10
ட்ரூ. ஸோ அப்போ 9 டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாது, 1 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 9 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் மேலே போவோம் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ அதனால 10 வந்து பிரிண்ட் ஆகாது. திருப்பி மேலே போவோம் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்போட கான்செப்ட். என்ட்ரி கண்ட்ரோல்ல நம்ம அடுத்து பார்க்க போற லூப் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், வரிசையா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபார் லூப் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஆர்டரா நெக்ஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா இனிஷியல் கண்டிஷன், டெஸ்டிங் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஒரே லைன்ல அடுத்தடுத்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ இதே வைல் லூப்ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸே இருக்காது, தனித்தனியா இருக்கும். இனிஷியலைசேஷன் தனியா கொடுப்பீங்க, டெஸ்டிங் கண்டிஷன் தனியா கொடுப்பீங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தனியா கொடுப்பீங்க. ஸோ இது வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும், சீக்வன்ஸாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போது வைல் லூப் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போனா அந்த ஃபால்ஸ் ஆகிற ஒன்றே தான் வெளில வரும். ஆனால் ஃபார் லூப்பில் அப்படி இல்லை, அந்த லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி வெளில வந்துடும். ஸோ இதுதான் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்குள்ள இன்னொரு டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பில் வந்து இனிஷியலைசேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதுவும் ஒரே ஒரு தாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். டெஸ்டிங் கண்டிஷன் ஆன உடனே உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் போயிட்டு முடிச்சோடனே, ஸோ ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே திருப்பி எங்கே வரும், இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்துடும். இன்க்ரிமெண்ட் ஆன உடனே நேரம் எங்கே போவோம், திருப்பி இனிஷியல் கண்டிஷன், ஸோ அப்புறம் டெஸ்டிங் கண்டிஷன், மறுபடியும் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃப்ளோ தான் நடக்கும். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் இனிஷியல் கண்டிஷன், டெஸ்டிங் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், ஸோ அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 இருக்கிற ஈவன் நம்பர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஐ வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, ஏன்னா நம்ம 10 இருக்கிற ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ நம்ம 1 டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 1 கிடைச்சு. ஸோ அப்போ வந்து 0 கிடைக்கலன்னா அப்புறம் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகாது. ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கணும். ஸோ அப்போதான் வந்து ஈவன் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து நேரம் இன்க்ரிமெண்ட்டுக்கு போயிடும். இன்க்ரிமெண்ட் ஆனவொடனே ஐயோட வேல்யூ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ 2 mod 2 ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ 2 டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 போவோம், 1 கிடைக்குது ரிமைண்டர், ஸோ பிரிண்ட் பண்ணாது. 4 போவோம், 4 வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 4 டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ 4 வந்து பிரிண்ட் ஆகும். திருப்பி 5 போவோம், கண்டிஷன் ட்ரூ, ஆனால் ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ அப்போ பிரிண்ட் பண்ணாது. 6 போவோம், 6 வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கும், 6 பிரிண்ட் ஆகிடும். 7 போகும், ரிமைண்டர் 1 வரனால பிரிண்ட் ஆகாது. 8 போவோம், 8 வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கும், 8 பிரிண்ட் ஆகிடும். ஸோ 9 போவோம், 9 வந்து ரிமைண்டர் 1 வரும், அப்போ இது பிரிண்ட் ஆகாது. திருப்பி மேலே போவோம் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, அப்போ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ அப்புறம் என்ன ஆகிடும் 10. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வந்து ஃபார் லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ அவுட்புட் என்னன்னா 2, 4, 6, 8, 10. ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஸோ இந்த ஃப்ளோவில் தான் வந்து நடக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐல வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, 5ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூ. ஸோ அப்போ ட்ரூ ஆன உடனே என்ன ஆகும், ஒரு டைம் வந்து ஹை பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ மேலே டிக்ரிமெண்ட் ஆகும்போது 4 ஆகிடும், ஐயோட வேல்யூ வந்து 4 ஆகும். ஸோ 4 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகல, ஸோ வெளில வந்துடும். செகண்ட் எக்ஸாம்பிளோட அவுட்புட் என்னது, ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி வந்து பிரிண்ட் ஆகும். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 5ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ வந்து தப்பு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஹாய் வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். எக்ஸிட் கண்ட்ரோலில் டூ வைல் லூப் பற்றி பார்க்கலாம். டூ வைல் லூப் வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனால் கூட அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டூ வைல் லூப். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஓப்பன் கர்லி பிரேசஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து செமிகோலன் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ அதில் வைலில் போயிட்டு பெராந்தசிஸ்குள்ள கண்டிஷன், க்ளோஸ் கர்லி பிரேசஸில் தான் நீங்கள் வந்து கண்டிஷன் கொடுக்கணும் டூ வைல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஐ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம், டூக்குள்ளே வந்த உடனே என்ன ஆகும்,
இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன இருக்கு ஐ இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ என்ன இருக்கு 1. ஸோ அது 1 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இன்க்ரிமெண்ட் ஆன உடனே எங்க வரும் கீழே வைல் லூப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ மேலே போகும். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும் 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். திருப்பி 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ 3 வந்து பிரிண்ட் ஆகும். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 4 வந்து பிரிண்ட் ஆகும். 5 less than or equal to 10 5 பிரிண்ட் ஆகும். 6 less than or equal to 10 6 வந்து பிரிண்ட் ஆயிடும். 7 less than or equal to 10 7 வந்து பிரிண்ட் ஆயிடும். 8 less than or equal to 10 8 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன் ட்ரூனால தான் வந்து அடுத்தடுத்து வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 9 less than or equal to 10 ஸோ அப்போ ட்ரூ. 10 less than or equal to 10 ஃபால்ஸ். ஸோ அப்போ ஃபால்ஸ் ஆனால் கூட டூ வைல்ல ஒரு தாட்டி வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதான கான்செப்ட். ஸோ இப்போ டூ வைல்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். லாஸ்ட் வந்து க்ளோசிங் கர்லி பிரேசஸ்ல வந்து வைல் கண்டிஷன் கொடுப்போம். ஸோ இதுதான் டூ வைல் லூப். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் டைப் வந்து என்னன்னா அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் 3 டைப் இருக்கு. என்னென்னா பிரேக், கண்டினியூ அண்ட் go to. ஸோ அன்கண்டிஷனல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் பிளாக்கை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு வெளில வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லூப்குள்ள வந்து ஸ்டேட்மெண்ட்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன் பிரேக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டேட்மெண்ட்குள்ள நான் பிரேக்குன்னு கொடுத்துருந்தா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு டெர்மினேட் ஆகிடும். ஓகேவா, டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் பை கேஸாக செக் பண்ணும்போது அந்த கேஸை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்காக என்ன கொடுப்பாங்க பிரேக் கொடுப்பாங்க. ஸோ பிரேக் வந்து அந்த பர்டிகுலர் லைனோ இல்லை அந்த பர்டிகுலர் கேஸோ இல்லை பர்டிகுலர் பிளாக்கோ வந்து டெர்மினேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி 1 to 100 நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன் i ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 வந்து ஐயில் இப்போ என்ன இருக்கோ 1 இருக்கும். ஸோ 1 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வருது. இஃப்ல என்ன கொடுத்துருக்கேன் i ஈக்குவல் டு 5. அப்போ 1 ஈக்குவல் டு 5 ஆன்னு பார்க்கும் இல்லை. ஸோ அப்போ என்ன பிரிண்ட் ஆகிடும் கன்சோல் டாட் ரைட்ல இஃப் விட்டு வெளில வந்து என்ன பிரிண்ட் ஆகும் ஐயில் என்ன இருக்கும் 1. ஸோ அது 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் போவோம். இன்க்ரிமெண்ட் ஆன உடனே என்ன ஆகிடும் 2 less than or equal to 100 ட்ரூ. அப்போ இஃப்குள்ள வரும் 2 ஈக்குவல் டு 5 ஆன்னு பார்க்கும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும் வெளில வந்துட்டு 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 3 போவோம். இன்க்ரிமெண்ட் ஆகி 3 ஆகிடும். 3 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ 3 ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ அப்போ 3 வந்து பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போவோம். ஐயோட வேல்யூ 4 ஆகிடும். 4 less than or equal to 100 ட்ரூ. 4 ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ அப்போ 4 வந்து பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போவோம். ஐயோட வேல்யூ 5 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ 5 ஈக்குவல் டு 5 ட்ரூ. ஸோ அப்போ இஃப்குள்ள என்ன இருக்கு பிரேக். ஸோ அப்போ டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். ஸோ அப்புறம் என்ன இருக்கும் லாஸ்ட் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு press any key to exit. ஸோ அப்போ அவுட்புட் என்ன இருக்கும் 1 2 3 4 press any key to exit. ஏன்னா பிரேக் கொடுத்தனால அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அவுட்புட் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும் 1 2 3 4 press any key to exit. இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி ஸ்விட்ச் கேஸ் வந்து பிரேக்ல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூசருக்கு வந்து 3 சாய்ஸ் கொடுத்துட்டோம். 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் என்ன சாய்ஸ் என்டர் பண்ணுறாங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1 எங்கே போய் ஸ்டோர் ஆகுது ஸ்ட்ரிங் எஸ்எல்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ 1ங்கிறது நம்பர். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அந்த நம்பரை வச்சு நான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ண போகிறேன் நான் அந்த எஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து பார்ஸ் பண்ணி இன்டிஜர் வேல்யூவில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது int n ஈக்குவல் டு int 32.parse of s. ஸோ இப்போ எஸ்ல என்ன இருக்கோ அந்த டபுள் கோட்ஸில் இருக்க 1 வந்து பார்ஸ் ஆகிட்டு ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிட்டு என்ல போயிட்டு என்ன ஆகிடும் 1ன்னு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் 1 கொடுத்தோடனே எங்கே போகும்னா ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ 1 வந்து வந்தோடனே ஸோ கரண்ட் வேல்யூ இஸ் 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பிரேக்னா டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிட்டு வெளில என்ன இருக்குது press any key to exit. ஸோ இது மாதிரி அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் யூசர் சாய்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா ஸோ உள்ளே வரும். ஸோ எங்கே வரும்னா ஸ்விட்ச் ஆஃப் 2 கொடுத்துட்டா கேஸ் 1ல பார்க்குது
2 இல்லை. ஸோ அப்போ விட்டுட்டு கேஸ் 2க்கு வந்துடும். ஸோ கேஸ் 2ல என்ன இருக்கு, current value is 2 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணோம், press any key to exit ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்புறம் யூசர் வந்து சாய்ஸ் 3 கொடுக்குறாங்க அப்படின்னா எங்க வரும், current value is 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு press any key to exit. சப்போஸ் யூசர் தெரியாத தனமா 8 இல்லை 7 இல்லை 4 மாற்றி நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாரி invalid selection. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும், press any key to exit. ஸோ இப்படி தான் பிரேக்கோட ஆப்ரேஷன் வந்து ஸ்விட்சில் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம அன்கண்டிஷனலோட செகண்ட் டைப் பார்க்கலாம். என்னென்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சேமாகவே இருக்கும். லைட் டிஃப்ரென்ஸ் தான், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பர்டிகுலர் பிளாக்கை வந்து டெர்மினேட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணும் கண்டினியூவில். ஸோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா நடுவில் இருக்கிற கோடு வந்து இன்பிட்வீனில் இருக்கிற கோடு வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இதை ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் பண்ணோம்னா, ஸோ டெஸ்டிங் கண்டிஷனும் இன்க்ரிமெண்ட் போர்ஷனையும் ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரில் என்ன பண்ணியிருக்காங்க, i = 1, i <= 10, i ++. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 to 10க்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி கண்டினியூ யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஐயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 <= 10 true. ஸோ அப்போ உள்ள வருது. if 1 <= 9 true. ஸோ அப்போ கண்டினியூனா திருப்பி மேலே போயிடும். ஸோ மேலே போயிட்டு என்ன ஆகிடும், ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். ஸோ அப்போ 2 <= 9 அப்போ திருப்பி கண்டினியூ ஆகும், 3 போகும், ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். அப்போ 3 <= 9 true. ஸோ அப்போ கண்டினியூ ஆகும், 4 வரும், அப்புறம் 5 6 7 8 வரைக்கும் வரும், 9 வந்துடும். இப்போ 9 <= 10 true. ஸோ அப்போ 9 <9 ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஐ வந்து என்ன பிரிண்ட் ஆகும், 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி எங்கே போகும், லூப்பு நேராக மேலே போகும். ஸோ அப்புறம் என்ன ஆகிடும், ஐயோட வேல்யூ 10 <= 10 ட்ரூ. அப்போ 10 <= 9 ஃபால்ஸு. அப்போ 10 பிரிண்ட் ஆகும். திருப்பி மேலே போவோம், 11 <= 10 ஃபால்ஸு. ஸோ அப்போ என்ன வந்துடும், டேரெக்டாக வந்து வெளில வந்துடும். வெளில வந்துட்டு என்ன பிரிண்ட் பண்ணோம், ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும்னா 9 10 press any key to exit. ஸோ இந்த பர்பஸ் என்னன்னா, ஸோ நடுவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் டைப் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட் அதோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ காமன் யூஸ் ஆஃப் கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்ச் கேஸில் எப்படி இருக்குன்னா, ஸோ அதோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பர்டிகுலர் கேஸுக்கோ இல்லை டிஃபால்ட் லேபிளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான நெஸ்டட் லூப்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டுவோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபார் int i = 1, i <= 4, i ++. 4 டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால டெஸ்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், i <= 4, ஐயோட வேல்யூ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க 1. ஸோ i = 1. ஸோ 1 <= 4 ட்ரூ. ஸோ அப்போ ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். கோ டு எஸ். இப்போ கண்ட்ரோல் எங்கே போயிடுது, எஸ்ன்ற லேபிளுக்கு போயிடுது. ஸோ லேபிளில் என்ன இருக்குது, console.write லைனில் வந்து டாலர் இருக்குது. அப்போ டாலர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் எப்படி வரும், $. இப்போ ஃபார் லூப்போட கண்ட்ரோல் வந்து எங்கே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா எஸ்ன்ற லேபிளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு மெயின் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து டேரெக்டாக இன்னொரு லேபிளுக்கு வந்து லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ காம்ப்ளெக்ஸான நெஸ்டட் லூப் எழுதும் போது இந்த லேபிள் மூலமாக நம்ம வெளில கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஜேல வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு லேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, j = i. j = iனா j = j + i. ஸோ அதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா j+ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ j = i. ஸோ இஃப்ல வந்துட்டு 1 to 10க்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வந்து கோ டு லேபிள், அந்த கண்ட்ரோல் வந்து டேரெக்டாக லேபிளுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இப்போ இதோட ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ வந்து இனிஷியலாக 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்காங்க, ஜே வந்து 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ வந்து 0. ஸோ லேபிள்குள்ளே வருது, ஐயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் j + i. j + i னா ஜேல என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ அப்போ 0 +
0 plus iல என்ன இருக்கும் 1 இருக்கும். ஸோ அப்போ 0 plus 1, ஸோ அப்போ ஜேல என்ன ஸ்டோர் ஆகிடும் 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ ஐ என்ன இருக்கு 1 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அப்போ வந்து 1 பிரிண்ட் ஆகும். திருப்பி மேலே போகும், மேலே லேபிளுக்கே போயிடும். ஸோ லேபிள்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஜே ஈக்குவல் டு ஜே பிளஸ் ஐ. ஐயில் என்ன இருக்கும் ப்ரீவியஸாக 1 இருக்கும், 1 plus 2 3. ஜேவோட வேல்யூ வந்து 3 ஆகிடும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 2 less than or equal to 10 ட்ரூ. அப்போ 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஐயோட வேல்யூ 3 ஆகும், 3 வந்து பிரிண்ட் ஆகும். 4 ஆகும், 4 வந்து பிரிண்ட் ஆகும். 5 வரும், 5 பிரிண்ட் ஆகும். 6 வரும், 6 பிரிண்ட் ஆகும். 7 வரும், 7 பிரிண்ட் ஆகும். 8 வரும், 8 பிரிண்ட் ஆகும். 9 வரும், 9 பிரிண்ட் ஆகும். 10 less than 10 வரும்போது ஃபால்ஸ் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ அவுட்புட் எப்படி வரும்னா 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் இருக்கு, பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.